இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் தங்கச்சி கையில எங்க அண்ணன் மோதிரம் போட்டுட்டா. இப்போ நீ நான் சொன்ன மாதிரி சொல்லிடலாம். ஓகேவா? சொல்லு. நோ ப்ராப்ளம். சொல்லு. ஹேய் கம் ஆன், ஏன் சைலண்டா இருக்க? இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு. இசை கம் ஆன், ஸ்பீக் அவுட். இசைக்கு போடுப்பா. இசை என்ன நீ? என் பொண்ண வேணான்னு சொல்லிட்டாங்கிற கோவத்துல நான் உன்னை ஏதேதோ பேசிட்டேன். நீ எதையும் மனசுல வச்சுக்காத. அவ்வளவுதான் ருக்குவோட கோவம். நீங்க கூப்பிடும் போது கோவத்துல இருந்துட்டு நீங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் என்கிட்ட உக்காந்து அழுதுகிட்டு இருந்தா. என்னதான் இருந்தாலும் இசை நான் பெத்த பொண்ணு மாதிரிதான். அவளோட நிச்சயதார்த்தத்தை சபையில நின்னு நான் தான் முன்ன நின்னு நடத்தி கொடுக்கணும். வா போலான்னு என்ன கூப்பிட்டு கிளம்பிட்டா. அப்படியா மங்கா? ஆமா, அதான் ருக்மணியோட மனசு. அது பலாப்பழம் மாதிரி மேல முள்ளா இருக்கும், உள்ள இனிப்பா இருக்கும். அடடடா, என்னை விட நீதான் மங்கா ருக்மணியை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. பின்ன இல்லையா? ருக்மணி மனசு இந்த மங்காவுக்கு தான் தெரியும். அதான் நாங்க 2 பேரும் கிளம்பி வந்தோம். கடைசியில என்னாச்சு? இசை வர்சினி 2 பேருடைய நிச்சயதார்த்தமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு. ஒருத்தவங்க மேல ஒருத்தங்க யார் அதிகமா பாசம் வச்சிருக்காங்கன்னு போட்டி போட்டு பாசம் காமிக்கிறீங்க. மங்கா ஹாப்பி, ருக்மணியும் ஹாப்பி. அக்கா, இன்னும் என்னால நம்பவே முடியல அக்கா. ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் நீ மாத்திட்ட. எனக்கும் ராகவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க அக்கா நீ தான்க்கா காரணம். ரொம்ப தேங்க்ஸ். நீயும் நானும் ஒரே வீட்ல கடைசி வரைக்கும் ஒன்னா வாழ போறோம். அத நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? நீயும் நானும் ஒரே வீட்டுல பிறந்து ஒரே வீட்டுக்கு மருமகளா போறோம். நம்ம 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. நான் ஸ்ரீஜான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஹாய். ஹாய். அப்புறம் எப்படி போச்சு உங்க அண்ணாவோட என்கேஜ்மெண்ட்? போட்டோஸ் அனுப்ப சொன்னனே, மறந்துட்டியா? போன்ல போட்டோஸ் எடுக்க எனக்கு நேரம் இல்ல, பிஸியா இருந்தேன். அதான் எடுக்க முடியல. போட்டோகிராஃபர் எடுத்திருக்காரு. நான் அவர்கிட்ட கேட்டு வாங்கி அனுப்புறேன். சரி சரி. நம்ம 2 பேரும் மோதிரத்தை மாத்திக்கிட்டது எவ்வளவு முக்கியமான மொமெண்ட்ல. நீ எனக்கு போட்டு விட்ட மோதிரத்தை நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஹலோ விஷால். விஷால், நீ எப்பவும் என் பக்கத்திலே இருக்கணும். நீ எப்போ எனக்கு தாலியை கட்டுவேன்னு நான் ஆசையா காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்க வேண்டாம்ல. விஷால், என்னாச்சு? எந்த சத்தத்தையும் காணோம். எப்ப நம்ம லவ் மேட்டரை உங்க அம்மா கிட்ட சொல்ல போற? சீக்கிரமே. இப்பதானே என் அண்ணன் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. நம்ம விஷயத்த நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். ஓகே? உங்க அம்மா எஸ் சொல்லிருவாங்கல்ல? நிச்சயமா சொல்லுவாங்க. லவ் யூ விஷால். நீ சொல்றதெல்லாம் எப்போ நடக்கும்னு ஏக்கமா இருக்கு.
அது கூடிய சீக்கிரம். ஐ லவ் யூ விஷால். ஐ லவ் யூ ஸ்ரீஜா. பாத்து கேளுங்க. என்ன காரியம் பண்ண? எவ்வளவு முட்டாள்தனமான காரியத்தை பண்ண பார்த்தேன். நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? எதுக்கு என்ன காப்பாத்துனீங்க? எல்லாம் முடிஞ்சிருச்சு. ராகவ் மாமாக்கு வேற ஒருத்தியோட நிச்சயம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் எதுக்கு வாழணும்? தீப்தி, நல்லா கேட்டுக்கோ. இப்ப நடந்தது வெறும் நிச்சயதார்த்தம் தான், கல்யாணம் கிடையாது. ராகவன் அவ கழுத்துல தாலிய கட்டிட்டான். அத்தைய நம்பு. இந்த அத்தை உனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கையே நான் உனக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லாமே உனக்காக மட்டும்தான். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. ராகவ் தாலின்னு ஒண்ணு கட்டினா அது உன் கழுத்துல மட்டும்தான். அந்த இசையும் வர்ஷினியும் அந்த வீட்டுக்கு மருமகளுங்களா போகவே மாட்டாங்க. நீ மட்டும்தான் அந்த வீட்டுக்கு மருமகளா போவ. இது உன் மேல சத்தியம். தீப்தி, அத்தைய நம்ப. இசை நம்ம குடும்பத்தை காப்பாத்த வந்த அந்த சாமி மாதிரி தெரியறா. உண்மைதான் சுபத்ரா. எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி இருட்டுல இருக்கிற உண்மையை எல்லாம் வெளிச்சத்துக்கு சரியான நேரத்துல கொண்டு வந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்திட்டா இசை. அவளோட தெய்வ அம்சத்தினாலதான் இன்னைக்கு நமக்கு நடக்க இருந்த ஆபத்துல இருந்து நம்ம எல்லாரையுமே காப்பாத்தி இருக்கு. நம்மள காக்க வந்த ஒரு குலசாமி அவ. நாம எல்லாரும் அந்த பானுமதியோட நாடகத்தை நம்பிட்டோம். இசை நம்ம கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி நாம நம்பல. ஆதாரம் இல்லாம சொல்லாதேன்னு சொல்லிட்டோம். ஒருவேளை எல்லாம் நடந்து தீப்தியோட மூல நட்சத்திரத்தினால ஓ உயிருக்கும் பாஸ்கரோட உயிருக்கும் கூட ஆபத்தா முடிஞ்சிருக்கலாம். நீ சொல்ற மாதிரி அந்த கடவுள் தான் இசைய நம்ம குடும்பத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ஜாதகத்தை தீவிரமா நம்புற என்ன போலியான ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பொருத்தம் பார்க்க வச்சு முட்டாளாக்கிட்டா அந்த பானுமதி. கடைசியில அவளே முட்டாளாயிட்டா. எப்படி இருந்தாலும் உண்மை வெளிச்சத்துக்கு வரதானே செய்யும்.